அமிர்த தமிழ் ஆய்வரங்கமும் கலசலிங்கம் ஆனந்தம் சேவா சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இலக்கிய பெருவிழாவிலே சமூக சேவை என்பது ரூபாய் 10,000ற்கான அழகிய விருது. இந்த விருதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைக்கப்பட்டிருப்பவர் திருவாளர் இரா பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நல்ல கைத்தட்டல்களை வழங்க வேண்டும். சமூக சேவை என்பது தன்னலம் கருதாமல் வழங்கப்படுகிறது. சமூக சேவையை செய்வது. அந்த வகையிலே புலவர் தமிழமுதன் அவர்கள் நம்முடைய சமூக சேவையாளர் திருவாளர் இரா பிரகாஷ் அவர்களை இங்கே அறிமுகம் செய்ய வருகிறார். ஐயா செல்லமொழி உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். அருமை சான்றோர் பெருமக்களே, இன்று 10,000 ரூபாய் விருது பெற வருகின்றிருக்கின்ற அருமை நண்பர் பிரகாஷ் அவர்கள் விடியல் ஆரம்பம் கல்வி சேவை அமைப்பு என்ற அமைப்பின் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து வருகின்றார். அவர் மிக பெரும் தொழிலதிபர் அல்ல, ஒரு சாதாரண தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமை நண்பர். அவர் கார் பார்க்கிங் வைத்துள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் LIC முகவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதில் வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த செலவில் அரசு பள்ளிகளுக்கு சென்று அங்கு இருக்கின்ற சீர்கேடுகளை தன்னால் முயன்ற அளவுக்கு சரி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவர்களை நல்ல முறையில் உருவாக்குவதற்கு பல உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார். சுதந்திர தினத்தன்று தியாகிகளுடைய தினமாக அவர் எடுத்துக்கொண்டு அன்று தியாகிகளை பற்றிய நினைவோடு பல பரிசுகளையும் அங்கே மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, திறன் மேம்பாட்டு பயிற்சியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கிறார். விளையாட்டு போட்டி நடத்தி பல்வேறு பரிசுகளையும் மெடல்களையும் அங்கே வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். இதைவிட ஒரு அற்புதமான ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பனை விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்து அதை வளர்த்து ஒரு நாளிலே அந்த ஆற்று ஓரங்களிலும் மற்ற குளத்துக்கரைகளிலும் மாணவர்களை வைத்து நட்டு ஒரு சிறந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு செயலை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளிலே கழிப்பறைகளில் உள்ள சீர்கேடுகளை சமன் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்கள் எவ்வாறு கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும், எவரோ தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவரை கொண்டு அந்த பள்ளி பிள்ளைகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க செய்துகிறார். அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆங்கில பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு 13 வகுப்புகளிலே அந்த குழந்தைகள் ஆங்கிலத்தை பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றலை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான செயலையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த செயல்களை பாராட்டி அவர் பெற்ற விருதுகள் பல. பொதுவாகவே நாட்டிலே தன்னலம் குறைந்து விட்டது, எல்லோருக்கும் தெரியும். தன்னை மட்டுமே மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 40 வயது உள்ள இந்த இளைஞர் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை குழந்தைகளை வளர்க்க